அவர்கள் எழுதி இயக்கி தயாரித்திருக்கும் படம். என் அருமை அண்ணன் ராமநாடு தங்கம் அண்ணன் திருவாளர் அமீரண்ணன் அவர்கள் பிரபாகரன் அண்ணனுக்கும் பொண்ணு சாயம் போகுது சனநாயகம் அடிச்சு கிழிக்குது பரநாயகம் ஓட்டு கேட்டு ஓடி வருவா நம்பிடாதீங்க காசை நீட்டி ஆசை காட்டுவா வாங்கிடாதீங்க ஏங்க திட்டத்தோட வாரங்கன்னு தெரியல யாரே யாச்சும் இப்ப ஒண்ணுமேதான் புரியல கடைசியில் தோக்குறது நாம தாண்டா வாழ்வுல. இந்த பாடலை அண்ணன் சிநேகன் அவர்கள் எழுத எங்கள் அப்பா திருவாளர் வித்யாசாகர் அவர்கள் இசையில் அடியன் பாடியிருக்கிறேன். எனக்கு இந்த அற்புதமான இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு நமது திரைப்படக்குழு எல்லோர் சார்பாகவும் வித்யாசாகர் அவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு எப்படி சோறூட்டி பாட்டு சொல்லி கொடுப்பாரோ அதே மாதிரி 2 மணி நேரம் ஸ்டுடியோல என்னைய நிக்க பாட வச்சு ஆர்வத்துல பாட்டு சொல்லி கொடுத்து நீ நல்லா பாடுற, நீ ஒழுங்கா பாடுற வரைக்கும் விடிய வரைக்கும் நான் விட மாட்டேன், நீ பாடு. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக உயிர் தமிழுக்கு படத்தின் எடிட்டர் அசோக் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ எனக்கு அதிகமாக பேச தெரியாது. எனக்கு சான்ஸ் கொடுத்த அமீர் சாருக்கும் ஆதம்பாபு சாருக்கும் எனக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறேன். அடுத்தபடியாக இயக்குனர் ரமேஷ் பாலகிருஷ்ணன் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். உயிர் தமிழுக்கு படம் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிச்சு. படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, ஹைலி என்டர்டெயின். அதாவது இந்த சம்மரில் வெயில் போட்டு நொறுக்கிறப்போ தேட்டருக்குள்ளே யாராவது வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா வெளியே போவீங்க, அதுக்கு கேரண்டி. உமா மன்னனும் அமீரும் சேர்ந்து ஒரு சூப்பரான காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. படம் பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். படத்தோட வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கு. ஒரு இயக்குனரா அறிமுகமாகி குட்டி புலி படம் மூலமா ஒரு நடிகரா அடையாளம் காணப்பட்டு இப்போ உருவாகக்கூடிய எல்லா வில்லேஜ் பேஸ்ட் படங்கள்லையும் பிரதான கதாபாத்திரத்துல நடிக்கக்கூடிய நடிகரும் இயக்குனருமான சரவண சக்தி அவர்களை பேச அழைக்கிறேன். அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இவ்வளவு நிறைய சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இது ஒரு செம காமெடி ஜானர் படம். படத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து நான் படம் பார்த்துட்டேன். லாஸ்ட் வரைக்கும் செம்மையா என்ஜாய் பார்க்குற மாதிரியான ஒரு படமா இருக்கும். அண்ணன் சொன்ன மாதிரி வந்து தேட்டருக்குள்ள வந்தா ஒரு மனமகிழ்ச்சியோட இவ்வளவு ஜாலியான ஒரு விஷயத்த, சீரியஸான விஷயத்த பயங்கர ஜாலியா இயக்குனர் சொல்லியிருக்காரு. இயக்குனரை பத்தி சொல்லணும்னா நானும் அவரும் முதல்ல அமீரன் நடிக்கவே ஆரம்பிக்கல. அந்த காலகட்டத்திலேயே அமீரனுக்கு ஒரு கதை சொல்லுவான் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அவன் 2 பேரும் போய் ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு பார்க்க முடியாம ரெக்கார்டிங்கா அதுக்கப்புறம் தன்னோட முயற்சியிலையும் வளர்ச்சியிலையும் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசரா வேற யாரா இருந்தாலும் இவ்வளவு பாரத்தை தாங்கியிருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. என் நண்பனோட மன உறுதி வந்து அது உண்மையிலேயே வந்து இன்னைக்கு தமிழ் ப்ரொடியூசர் வந்து யாராலையும் வந்து தாங்க முடியாத எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி இந்த படத்தை வந்து முடிச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதையும் அவ்வளவு நேர்த்தியா படம் பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு பின்னால அவரோட கதை விவாதங்கள்லயும் கதையும் அவர் எப்படி நல்லா பேசுவார் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இயக்கத்திலையும் ஒரு மிகப்பெரிய பேர் இந்த படத்தின் இயக்குனர் ஆதம்பாபாவுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். அதான் அன்னைக்கு வந்து அமீரன் சந்திக்கிறதுக்கே எங்களால முடியாத ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு அவரை வச்சு இயக்குற அளவுக்கு உயர்ந்த என் நண்பனுக்கு வந்து உண்மையிலேயே என்னுடைய முதல் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அமீர் என்ன அவர் நம்மளை சிஷியன் நினைக்கிறாரோ இல்லையோ, நமக்கு எப்பவுமே அவர் வந்து குருதான். ஒரு ஆள் இல்லாத சிக்னல்ல கூட அத்துமீறி தன்னோட கார் கூட போயிடக்கூடாது
அப்படின்னு நினைக்கிற ஒரு சுய ஒழுக்கமான கேரக்டர் அவரை பார்த்தா நான்லாம் வந்து படத்துல விடுங்க, என்னோட பர்சனல் கேரக்டர்ல கூட நிறைய திருத்திக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அது அவனோட சுய ஒழுக்கத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கெல்லாம் அப்படி ஒரு எண்ணமே வந்து தோன்றுச்சுன்னு சொன்னா அது மிக இல்லை. படத்தோட ஹீரோயின் அவங்க வந்து இந்த படத்துக்கு மேல உண்மையிலேயே ஒரு பெரிய இடத்துக்கு கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா வந்து அவ்வளவு இளமையா அவ்வளவு அழகா அப்படி ஒரு ஹீரோயின், ஒரு படத்தோட ஆர்டிஸ்ட் குரூ வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கணும். எல்லா இடத்துலயுமே வந்து இமான் அண்ணாச்சி செம ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. மற்றும் 6 பேர் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து சீன் பை சீன் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்போம். எனக்கும் வந்து படத்தின் ஆரம்பத்தில இருந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு வழங்கிய என் நண்பனுக்கும் அமீர் அண்ணனுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அடுத்து நான் கூப்பிட போறவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கேலிக்கட்ல பிறந்து அமெரிக்கால படிச்சு மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில டாப் ஹீரோஸ்க்கு ஜோடியாகி இப்போ உயிர் தமிழுக்கு படத்துல தமிழ் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகை சாந்தினி ஸ்ரீதரன் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹாய், எல்லாருக்கும் என்னோட வணக்கம். தமிழ் தெரியும், அதனால ஏதாவது தப்பா சொன்னா லைக் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் வெரி எக்ஸைட்டட் டு பி ஹியர். இந்த டீம் கூட ஒர்க் பண்ணதே என்னோட என்ன சொல்ற ஒரு மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் ஐம் வெரி இட்ஸ் பின் வெரி மெமரபிள், எஸ்பெஷலி டு ஒர்க் வித் ஆமிர் சார் அண்ட் ஆதம் பாபா சார். அண்ட் இந்த டீம் ஃபுல்லாகவே செட்டில் ஆனாலும் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். இப்போ இங்கே ப்ரொமோஷன்ஸுக்கு இவரை பார்க்கும்போதும் லைக் ரொம்ப வெல்கமிங்காக இங்கே வரும்போது ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஃபீல் பண்ணுது. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் டு பி ஹியர். அண்ட் மூவி இன்னைக்கு பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, அப்போ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தனித்துவமான நகைச்சுவை நடிகர். சின்ன திரையா இருந்தாலும் சரி, வெள்ளித்திரையா இருந்தாலும் சரி, ஸ்கிரீன்ல வந்தா போதும் ஃபுல் ஃபன் தான். எஸ், நடிகர் இமான் அண்ணாச்சி அவர்களை பேச அழைக்கிறேன்.